அற்புதம் மிகுந்த ஆரோக்கியமாயும் அன்பு பிள்ளைகளே, அன்பு பக்தர்களே, அன்பு குழந்தைகளே, அன்னையை நோக்கி ஒரு சிறு பிள்ளையை போல ஓடினார்கள். அவர் கரங்களை எப்பொழுதும் அரவணைப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய இதயம் உங்களை அன்பு செய்வதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய முகம் உங்களை மகிழ்விப்பதற்காக மலர்ச்சியோடு இருக்கிறது என்று புனித பிரான்சிஸ் சலேசியா அன்னையை பற்றி பெருமையாக சொல்வார். அந்த அற்புத தாயும் இந்த திருத்தலத்தை நோக்கி அன்னையுடைய புனிதமிக்க நன்னாளிலே நவநாளிலே அன்னையை தேடி கொண்டிருக்கிறோம். அன்னையிடமிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் மகிழ்ச்சியும் நிறைய பெற்றுச் செல்லும்படியாக இந்த வேலையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புனித வழியாக ஆசீர்வதிப்பாராக. எனவே இந்த நாளிலே இறைவனுடைய அருளை அன்னையுடைய பரிந்துரையை நாம் பெற்றுச் செல்ல நாம் இந்த திருப்பணிகளை தகுதியான முறையிலே பங்கு கொள்வதற்கு நம்முடைய உள்ள தடைகளை, நம்முடைய உள்ள பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் ஆவியில் சொல்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்தாலும் கடவுளின் போராட்டாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் அனைவரையும் சகோதர சகோதரிகளை நம்மிலே எனக்காக வேண்டி எல்லா இறைவன் நம்மை திறக்க நம் பாவங்களை மன்னித்து நம்மை
புனித மரியாவின் வளமையான கன்னிமையால் மனக்குளத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கி அந்த அன்னையின் பரிந்துரையால் நாங்கள் என்றென்றும் உமது அருளை உணரவும் அந்த தாயின் வழியாக வாழ்வின் ஒன்றாகிய உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்க அருள் புரிகிறார்கள். உம்மோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாம் எதை கேட்டாலும் கடவுள் நமக்கு செவி சாய்க்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, நாம் கேட்பது கடவுளுடைய திருவுலத்துக்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்பவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்குண்டு. பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார். சாவுக்குரிய பாவம் உண்டு, அப்பாவத்தை செய்வோருக்கு வேண்டுதல் செய்ய வேண்டும் என நான் சொல்லவில்லை. தீய செயல் அனைத்துமே பாவம். ஆனால் எல்லா பாவமுமே சாவுக்குரியவை அல்ல. கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார். தீயோன் அவர்களை ஈடுவதில்லை. நாம் கடவுளை சார்ந்தவர்கள். ஆனால் உலக அனைத்தையும் தீயோனின் பிடியில் இருக்கிறது. இது நமக்கு தெரியும். இறைமகன் வந்து உண்மையான இறைவனையும் அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார். இது நமக்கு தெரியும். நாம் உண்மையான இறைவனோடு அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம். இவரே உண்மையான கடவுள், இவரே நிறைவாழ்வோர். பிள்ளைகளே, சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்ளுகிறார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்ளுகின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபை அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை கொண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சியோனின் மக்கள் அவரை அரசரை முன்னிட்டு களி கூறுவாராக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்ளுகின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தாளம் கொட்டி யாழித்து அவரை புகழ் பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்ளுகிறார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துகிறார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்ளுகிறார். அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவார்கள். அவர்களின் வாய் இறைவனை ஏற்றி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்ததான். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்ளுகிறார். Yeah.
அங்கே அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் என்னும் இடத்துக்கு அருகிலுள்ள ஐரோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். என்று அது தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சிலருக்கும் யூத ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரவி, யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவனை குறித்து சான்று வழங்கியதே. இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார். எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவானை பார்த்து, பின்னிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக் கொள்ள முடியாது. நான் மெசியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவர் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகனுக்குரியவர். மணமகன் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது. இம்மகிழ்ச்சி என்னோடு நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, இயேசுவே மகிமை, இயேசுவே ஆராதனை. ஹalleluya. மரியே வாழ்க, மாதாவே வாழ்க, அன்னையே வாழ்க, ஆண்டவரே தாயே வாழ்க. Praise the Lord. Praise the Lord. ஹalleluya. ஹalleluya. கடந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அருளின் தாயின் அன்பு பிள்ளைகளே, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, இறைவனால் மிகவும் அன்பு செய்யப்படுகின்ற, இறைவன் விரும்புகிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் தாம் விரும்புகிற பிள்ளைகளுக்கு, கடவுள் தாம் நேசிக்கிற, தாம் அன்பு செய்கிற பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிற மகிமை மாட்சிமை என்ன தெரியுமா? அவரால் வைத்திருக்கிற மகிமை மாட்சிமையும் நாம் கேட்பதையெல்லாம் அவர் நமக்கு கொடுப்பார். நமது எல்லா விதமான வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை, என்ற ஒரு தைரியம். கடவுள் நாம் கேட்பதை எனக்கு கொடுப்பார். கடவுள் நாம் விரும்புவதை அவர் எனக்கு தந்தருள்வார். அவர் எனது ஜெபத்தை கேட்பார் என்ற நம்பிக்கையை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நம்பிக்கை உறுதியான நம்பிக்கையாக இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். இரண்டு காரியங்களை முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. எந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறது என்றால், கடவுள் தாம் விரும்புகின்ற பிள்ளைகளுக்கு, கடவுள் அவர் தேர்ந்தெடுத்த மக்களுக்கு, கடவுள் தாம் அன்பு செய்கிற பிள்ளைகளுக்கு அவர் உறுதிமொழியை கொடுக்கிறார். எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். எதை கேட்டாலும் இறைவன் எனக்கு செவிசாய்க்கிறார். இரண்டாவதாக, அவரிடம் கேட்பதை நாம் பெறுவேன் என்ற நம்பிக்கையை எனக்கு தருகிறார். ஒன்று, அவர் உறுதிமொழி கொடுக்கிறார். இன்னொன்று, நான் அந்த உறுதிமொழியை விசுவசிக்கும்படியாக அவர் என்னை மாற்றுகிறார். அந்த கடவுள் எனக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கிறார். நீ கேட்பதையெல்லாம் நான் உனக்கு தருவேன். உனது ஜெபத்தை நான் கவனிக்கிறேன், நான் கேட்கிறேன் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட ஜெபம்? யாருடைய ஜெபம் என்பதுதான் இந்த நிறைவு என்பது இருக்கிறது. இங்குதான் பிரச்சனையை வருகிறது. ஜெபம் கேட்கப்படுவதிலும் ஜெபம் நிறைவேற்றப்படுவதிலும் பிரச்சனை என்று வருகிறது என்றால், நமது மனநிலையை பொறுத்து. என்ற முதல் வாசகத்தின் முதல் வரியை அதுதான். அவரது திருவுளத்திற்கு ஏற்ப நாம் கேட்கின்ற பொழுது அவர் செவிசாய்க்கிறார். அந்த கடவுளுடைய
அந்த சகோதரிகளை கேட்டேன், என்னமா ஆலயத்திற்கு வேதனை சென்றாயே, எல்லாம் செபித்தாயே. இந்த சகோதரிகள் ஒரு அழகான ஒரு பதிலை தந்தார்கள். எதுக்கு பதில் செபிக்கணும்? ஏன் நான் செபிக்க வேண்டும்? எனக்காக நான் நன்றாக வேண்டும். அந்த தாய்க்கு எல்லாம் தெரியும். எனக்கு தேவை எது, எனக்கு என்ன விருப்பம், எனது வாழ்க்கையுடைய நியதிகள் என்ன என்பதை அந்த தாய் அறிந்திருக்கிறார். எனவே அந்த தாயிடம் நான் ஏன் செபிக்க வேண்டும்? அந்த தாயை நான் நன்றி சொல்லிவிட்டு வந்தேன். அவ்வளவுதான். என் வாழ்க்கையிலே இறைவனிடம் வருகின்ற பொழுதெல்லாம், ஆலயத்துக்கு வருகின்ற பொழுதெல்லாம் நன்றி அப்பா, இந்த நாளுக்காக நன்றி, இந்த நாளுடைய ஒரு திட்டத்திற்காக நன்றி, கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்காக நான் வருகிறேன். திருப்பலி என்றாலே நன்றி தான். திருப்பலி என்றாலே நன்றி தான். ஆக அந்த நன்றியுடைய மேன்மை இந்த திருப்பலி. ஆக இந்த தாய் நமக்கு ஜெபத்தில் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். இந்த தாயை நாம் ஒரு அழகான பெயர் வைத்து அழைக்கிறோம். அன்னையை ஒரு அழகான பெயர், எத்தனையோ பெயர் வைத்திருக்கிறோம். அந்த அன்னைக்கு இருக்கின்ற ஒரு பேரிலே பல பேரை ஒரு பெயர் அடைக்கல அன்னை. அப்படிதான் தெரியுமா? அந்த அன்னை அடைக்கல அன்னை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க இருக்குது? அது ஆலய மிக சிறந்த ஒரு திருத்தலம் எங்க இருக்குது? தமிழ்நாட்டுல ஏராளூரிலே வீரமாமுனிவர் என்ற புனிதர், அந்த புனிதர் அன்னையை நமது இந்திய தாய்நாட்டு தமிழ்நாட்டு ஒரு பெண் போல அழகாக சித்தரித்து அன்னைக்கு தாயை நட்டி போட்டு தோடு எல்லாம் போட்டு அழகாக அந்த அன்னையை சித்தரித்து வைத்திருப்பார். அந்த அன்னைக்கு பேர் அடைக்கிற அன்னை. அந்த தாய் அவருக்கு வெளிப்படுத்தின அடையாளம் அடைக்கிற அன்னை. அப்ப அந்த தாய்க்கு ஒரு அழகான பெயர் என்ன பேர் சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. கேட்கல? என்ன பாதிப்பு தூங்குறீங்க? தாயுடைய பெயர் என்ன? அடைக்கிற அன்னை. அந்த அடைக்கிற அன்னை யாருக்கு அடைக்கிற அன்னை? சொல்லுங்க. கேட்கல? இன்னும் சத்தமாக கேட்கல? அதான் பாதிப்பு மாஸ்க் போட்டு கேட்கிறேன். சொல்ல விரும்புகிறேன். யாருக்கு அடைக்கிற அன்னை? பாதிப்பு சொல்ல சந்தேகமா நினைக்கிறேன். யாருக்கு அடைக்கிற அன்னை? கை வைத்து சொல்ற. யாருக்கு அடைக்கிற அன்னை? இல்லை. என்ன கையெல்லாம் கீழே பெருசு இல்லையா? இல்லையா? நமக்கு உங்களுக்கும் எனக்கும் அடைக்கிற அன்னையா இருப்பதற்கு முன்பே உங்களுக்கும் எனக்கும் அவர் அடைக்கிற அன்னையாக முதல்ல தன் மகன் இயேசு கிறிஸ்துவுக்கு அன்னை அடைக்கிற அன்னை. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. மன்னிய வாழ்க. அப்ப மாதா யாருக்கு முதல்ல அடைக்கிற அன்னையா இருக்காங்க? யாருக்கு? சத்தமா இயேசுவுக்கு, இறைவனுடைய மகனுக்கு அடைக்கிறோம். நமக்கெல்லாம் அடுத்துதான், நமக்கெல்லாம் அடுத்துதான். அப்ப அந்த இயேசு கிறிஸ்து யாருக்கு போய் அடைக்கிறோம்னா யாருக்கு? யாருக்கு? அன்னை மரியிடம். அவ்வளவு பெரிய கடவுள் மோசே ஆண்டவரை சந்திக்க சீனாய் மலைக்கு செல்கிறார். அந்த மலையில சீனாய் மலையிலே ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னத்தை அவரால் காண முடியவில்லை. ஏன் தெரியுமா? அத்துணை ஒளி பிளவு. கடவுளை யாரும் பார்க்க முடியாது. கடவுளை பார்த்தவர்கள் இருந்திருந்தார் என்ற நம்பிக்கை. கடவுளை அணுக முடியாது, பார்க்க முடியாது. என்றால் அத்துணை ஒளி. இந்த வெள்ளி வைப்பாங்க, ஒரு சின்ன ஒளி தான். அவங்க ஒரு கண்ணாடி வச்சுட்டு வெள்ளி வைப்பாங்க. ஏன்னா அந்த சின்ன ஒளியவே நம்மளால தாங்க முடியாது. ஒரு தீக்குச்சி நம்ம கையில் வச்சு நல்லா சூடு அப்படின்றோம். மெழுகு கையில் வச்சுருப்போம், சின்ன இதுபட்டா அதெல்லாம். ஆனால் அணுக முடியாத அந்த ஒளியை, அணுக முடியாத அந்த ஒளி அன்னையுடைய வயிற்றிலே அடைக்கலமானது. கடவுளுக்கு தெரியும் இந்த இறைவனை தாங்கக்கூடிய ஒரே ஒரு திருவயிறு அன்னை மரியாதை மட்டும்தான். ஆக இயேசு கிறிஸ்து யாரோட அடைக்கலம்னா, ஆக இயேசுவுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அன்னை மரியா. அது அவர் முதல்ல இயேசுவுக்கு அடைக்கலத்தாய், அதுக்கடுத்து அவருக்கு அடைக்கலத்தாய். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எத்தனை மாசம் அன்னை மரியா அந்த மகனை அடைக்கலம்னு வச்சிருக்காங்க. இந்த பெண்களுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு என்ன ஆச்சரியமா, பெண்கள் 9 மாதங்கள் அன்னை மரியா 9 மாதங்கள் இயேசு கிறிஸ்துவை தன் வயிற்றிலே அடைக்கலம் கொடுத்து வந்தார். அது மட்டுமல்ல, 30 வயசு வரைக்கும் அந்த தாயின் அடைக்கலத்தில் தான் ஆண்டவர் இயேசு வாழ்ந்தார். அவர் அன்னையை விட்டு வாழ்ந்தது 3 வருஷம் தான். எத்தனை வருஷம் மாதம் இருந்தாரு? எத்தனை வருஷம் தாயிடம் இருந்தார்? சத்தமா சொல்லுங்க. எத்தனை வருஷம்? 30 ஆண்டுகள். 30 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசு அன்னை மரியாதையும் வாழ்ந்தார். இன்னைக்கு 12 வயசு நம்ம பிள்ளைங்க எட்டி உதைக்குது. எனக்கு வேணாம், நீ சொல்ற நான் எனக்கு என்ன தெரியும்?
நீ என்ன படிச்சிருக்கிற? ஆக 30 ஆண்டுகள் தன் தாயிடம் அடைக்கப்பட்டு இயேசு வந்தார். தாய் அன்னை மரியாள் இயேசுவிற்கு அடைக்கலத்தாய், அன்னை மரியாள் இறைவனின் குழந்தைக்கு அடைக்கலத்தாய், அன்னை மரியாள் இறைவனின் மகனுக்கு அடைக்கலத்தாய், அன்னை மரியாள் இறைவனின் வார்த்தைக்கு அடைக்கலத்தாய், அன்னை மரியாள் இறைவனுக்கு இறைவன் அன்னை மரியாள் வயிற்றுக்குள் அடைக்கலம் கொண்டார். அகில உலகத்தையும் படைத்த தேவன் அடைக்கலம் புகுந்த ஒரே இடம் அன்னை மரியாள் திருவள்ளுவர் மட்டும்தான். 30 ஆண்டுகள் அது தாயோடு அவர் அடைக்கலத்திலே வந்தார். 9 மாதங்கள் தாய் வயிற்றில இந்த கருவுற்று இருக்கிற பெண்கள் உங்களுக்கு தெரியும். கருவுற்று செய்தியை காட்டில் சொல்லிட்டாலே போதும், முடிச்சியா அவ்வளவுதான். அஜித்தோ நடக்கக்கூடாது, ஐயோ உட்காரக்கூடாது, குடியக்கூடாது, எதிர்க்கூடாது. எங்க அம்மா விலை கட்ட போனாங்க. நான் வயிற்று இருக்கும் போது காலையில விலை கட்ட போனாங்க. நல்லா குடிச்சு விலை கட்ட எப்படி தெரியும்? இங்க வெட்டதே இல்லைங்க, எல்லாம் கேச எல்லாம் விலை கட்டணும், குடிச்சு நிமிடணும். காலையில விலை கட்ட போறாங்க, முடிச்சாங்க. எங்க வீட்டுல வந்து விலை சுமந்து ஒதுக்கிட போறாங்க. பார்த்தா ஈவினிங் நான் கட்டுறேன். இன்னைக்கு கருவுடைய செய்தியை கேட்டாலே பெண்கள் என்ன ஐயோ இப்படி இங்க அதை கட்டக்கூடாதுங்க, இங்க போகக்கூடாதுங்க, எதிரிக்கூடாதுங்க, வெளியக்கூடாதுங்க, சமைக்கக்கூடாதுங்க என்றால் அந்த கருவினுடைய அந்த கருவினுடைய குழந்தையினுடைய அந்த மகிமை தெரியும். ஆனா எனக்கு என்ன வருதுன்னா, இந்த தாய் வயிற்றிலே 9 மாதங்கள் ஏற்றி இருந்தால், ஆனால் அதிகமான பெண்கள் தான் சமைக்க ஏன் எனக்கு தெரிய மாட்டேங்குது. பெண்கள் தான் அதிகமாக சமைக்க போறீங்க. ஆனால் அந்த தேவனை நீங்கள் துதிக்கின்றவர்கள் அந்த தேவன் தாய் வயிற்றுக்குள் அழைக்கணும் என்றால் அந்த தாய் எப்படி இயேசு பார்த்துட்டு இருப்பாங்க? எவ்வளவு பார்த்து கொண்டிருந்தாங்க. சும்மா இருக்கல, வேலை செய்தார்கள். அந்த தாய் உதவி செய்தார்கள். கருவுற்ற செய்தியை கேட்டவுடன் 70 மைல் இன்னைக்கு நடந்த 7 நாள் அவ்வளவு மைல் நடந்து சென்று எலிசபெத்துக்கு உதவி செய்தார்கள். சும்மா உட்கார்ந்து ஐயோ என் வயிற்றுல குழந்தை இருக்குது இல்லை, காடு மழை இறைந்த பகுதியிலே அவர்கள் நடந்து சென்று உதவி செய்தார்கள். துணை தாய், அந்த தாயுடைய பிரசன்னம் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியினுடைய பெயரால் இயங்குகின்ற சபைகள் எல்லாம் அன்னை இல்லை என்றால் அவை சபைகள் அல்ல, அவை சாவங்கள். சாவங்கள் அதற்கு போகின்ற நீங்கள் சாவத்தை பெற்றுள்ளீர்கள். நிச்சயம் அன்னை இருக்கின்ற இடத்தில் ஆவியானவர் இருப்பார், இருந்தே ஆக வேண்டும். அன்னை இல்லை என்றால் தூய ஆவியானுடைய அந்த பிரசன்னம் அன்னை இருக்கின்ற இடத்திலே இரவு கிடைக்கும். அன்னையை பார்க்கிறவர்கள், அன்னையுடைய பிரசன்னத்தில் இருப்பவர்கள் எல்லாம் தூய ஆவியால் நிரப்பப்படுவார்கள். அப்படின்னு சொல்லுங்க. அப்ப எங்க அன்னை, எங்க ஆவியானவர் இருக்காரு? சத்தமா சொல்லுங்க. எங்க ஆவியானவர் இருப்பாரு? எங்க அந்த தாய் இருக்கிறாரோ அங்கதான் ஆவியானவர் இருப்பார். அப்ப இன்னைக்கு பரிசுத்த ஆவி கூட்டங்கள் என்ன இருக்குது? தாய் இருக்கா, பேய் இருக்கா? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. என்ன சொல்ல மாட்டீங்க? பார்த்து அங்கதான் போடுங்க. தாய் மேல் பாடி கூட்டாங்க. இங்க வந்தா ஜபமால, அங்க வந்தா வேணமால. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இதுல வேற அந்த பாஸ்டர் குறி சொன்னாரு. அடப்பாங்களா, இறைவன் குறி சொல்லுவார் அல்ல. யாராவது பாஸ்டரே அல்ல யாராவது இன்னும் கத்தோலிக்கத்தில் ஒருத்தர் கேட்பட்டேன். ஒரு அம்மா வந்து என்ன தாயை கொடுத்தாங்க. என்ன ஃபாதர் மாமியார் கொடுத்தாங்க. தாயை தந்தையா கொடுங்க அப்படின்னு ஒரு தூக்கி போடாதீங்க. அதை எடுத்ததுனால பரவாயில்ல. குறி சொல்லுது, நேரம் பார்க்கிறது, அல்லது ஆவியின் அபிஷேகத்தில் தூக்குதல் எல்லாம் இல்லை. போய் எல்லாம் போய் அதை நம்பாதீங்க. கத்தோலிக்க கொடுத்த உடனே நம்பாதீங்க. இல்லை, ஆண்டவர் அதை விரும்புவதில்லை. ஆண்டவர் அதை செய்வதில்லை. ஆண்டவர் குறிவாக்கி சொல்லுவார் அல்ல, சொல்லுவார் அல்ல. உடனே அங்க போய் செய்ய பணம் வாங்கிட்டு வருது, கல்லை வாங்கிட்டு வருது, கழுதை வாங்கிட்டு வருது, குதிரை வாங்கிட்டு வருது. என்ன எனக்கு புரிய மாட்டேங்குது. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அந்த தாயின் திருவயிற்றிலே, அன்னை மரியாளுடைய அந்த வயிற்றிலே ஆண்டவர் இயேசு அடைக்கலம் புகுந்தார். அப்ப தாய் தான், அந்த தாயின் அடைக்கலத்திலே ஆண்டவர் வாழ்ந்தார். உங்க குழந்தையை நீங்கள் எவ்வாறு 9 மாதங்கள் பாதுகாக்கிறீர்களோ, அப்ப இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த திருவயிறு எவ்வாறு இருக்கும்? ஆண்டவர் தன்னை தாயிடம் அடைக்கலம் கொள்வராக அவர் மாற்றிக்கொண்டார். அந்த தாயின் அடைக்கலத்தை, தாயின் பரிந்துரையை நாடாளுடைய
மோட்ச பாக்கியம், சந்தேகம் என்று 5 காரியங்கள் வரப்பெற்ற புனித பாத்திரத்தையும் சொன்னார். சாவு வரைக்கும் சொன்னார். இன்னைக்கு இந்த பரிசுத்த போயிட்டு வந்த உடனே அவங்க இங்கெல்லாம் கட்டிடுவாங்க. எல்லாத்தையும் கட்டிட்டு ஒரு வெள்ளை போட்டுக்கிட்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். என்னது சத்தமா சொல்லுங்க. ஆமா, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு அவனுக்கே தெரியாது. எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? எப்படியே யோகா முங்கி போனாங்க. எங்க போய் திருப்பதி பெற்றாங்க முழுமையான. ஆமா, ஒரு 4 மணிக்கு கூட்டிட்டு போய் தண்ணி நினைச்சா முழுக்கி விரிச்சு வருது. அலையா நல்ல குணம் வந்துருச்சு. இவன் 50 பேருக்கு முக்கிய இருப்பாங்க. யோவான் கொடுத்த முழுமையான என்ன தெரியுமா? மன மாற்றத்திற்கு மனத்திற்கு கொடுக்கு. உங்களுக்கு மன மாற்றம் வேணுமா? பாவம் மன்னிப்பு வேணுமா? சொல்லுங்க. மனமாற்றம் மட்டும் போதும். நான் முழுமையான திருமணத்துக்கு யோவான் கொடுத்த ஞான ஸ்நானம், மன மாற்றத்தின் ஞான ஸ்நானம். அந்த மனமாற்றத்திலே, அந்த திருமணத்திலே பாவம் மன்னிப்பு இல்லை, பிரச்சனையும் இல்லை, மீட்பு இல்லை. அப்ப யாராவது வாங்கிக்க கைதுங்க. முழு ஞானத்தை யாராவது வாங்கிருக்கீங்க? கைது மாட்டீங்க. நல்லாவே தெரியும். 5 பேர் வாங்கிருக்கீங்க. அடையா எதை ஏற்ற ஒரு அம்மா வந்து அது நான் முழு ஞானத்தை விட்டுட்டேன், திருப்பி மறுபடியும் நிறைய ஞானத்தை வாங்கி வருஷமா தண்ணி தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அலையா அந்த ஞானஸ்நானம் வாங்கின எல்லோருக்கும் மன்னிப்பு இல்லை, பாவங்கள் கழுவப்படுவதில்லை, பாவம் மன்னிப்பு இல்லை, மீட்பு இல்லை, ரட்சனை இல்லை என்றால் அது திருமுழுக்கு. யோவானுடைய திருமுழுக்கு மன மாற்றத்திற்கான திருமுழுக்கு. இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் வல்லமையின் திருமுழுக்கு பாவம் மன்னிப்பு கொடுப்பது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே திருமுழுக்கு மட்டும்தான் பாவம் மன்னிப்பிற்கான, மீட்பிற்கான, ரட்சனைக்கான திருமுழுக்கு. ஆக அந்த தாயின் பரிந்துரையை நாடாதவர்கள், அந்த தாயினுடைய அந்த மேலான இந்த அடையாளத்தை நாடாதவர்கள் அன்னையுடைய இறைவனின் பிள்ளைகள் அல்ல, கடவுளின் பிள்ளைகள் அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள், பகைவர்கள். அவ்வளவுதான் பகைவர்கள். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தங்கள் இறைவனாக, மீட்பனாக, சகோதரனாக கொண்டாட தகுதியற்றவர்கள். ஆண்டவரின் அன்னையை தன் அன்னையாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லோரும் அனாதைகள். எத்தனை பேர் அனாதையாக ஆசைப்படுறது? நாம் கையிலே காணும். சொல்லுங்க, அந்த இடத்துல நீங்க ஒரு நாளைக்கு கூட்டுவாங்க. அப்பா தாய் நாம வாங்க இடம் வாடா. அந்த தாயின் வயிற்றை இறைவன் அடைக்கிறவாங்க. உங்க குழந்தையை நீங்க எவ்வாறு அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்துக்கு எவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறோம். நம்பிக்கை யாருக்கு? அந்த குழந்தைக்கு உங்க மேல. இயேசுக்கு இறைவனுக்கு அன்னை மரியாதை நம்பிக்கை. இந்த தாய் மட்டும்தான் இந்த இறைவனை ஒளியிட்டே தாய் முடியும். அத்துடைய மகிமை, அத்துடைய ஆசீர்வாதம், அத்துடைய வல்லமை இந்த தாயிடம். ஒரு ஒளியை தாங்குகின்ற வல்லமை இந்த தாயிடம். ஒளியின் தேவனை அந்த தாய் இருந்தால் அபிஷேகம், அந்த தாய் இருந்தால் ஆசீர்வாதம், அந்த தாய் இருந்தால் ஆவியான வல்லமை, அந்த தாய் இருந்தால் அற்புதம், தாய் இருந்தால் அதிசயம். இந்த வாழ்க்கையிலே அதிசயங்களை, அற்புதங்களை காண வேண்டும் என்றால் அந்த தாயிடம் ஓடி வாருங்கள். தாயின் பிள்ளைகளாகவே வாழுங்கள். தாயினுடைய அந்த பிரசன்னத்திலே வாழுங்கள். தாயின் பரிந்துரை நாடுங்கள். அப்பொழுது இறைவனின் எல்லா உடைகளை அல்ல, இறைவனை பெற்றுக் கொள்வீர்கள். அன்னைக்கு ஒரு அமைச்சர் மரியே வாழ்க, மரியே வாழ்க. தாயினுடைய அடைக்கலத்திலே வாழ்வோம். இறைவனுடைய அந்த மகிமையிலே, இறைவனுடைய அந்த பாதுகாப்பிலே, அன்னை மரியாளுடைய பாதுகாப்பிலே வாழ்ந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நாமும் அந்த தாயின் பராமரிப்பிலே வாழ்வோம். தாயின் பரிந்துரையிலே வாழ்வோம். ஆளுடைய தாய் அடைக்கிற அன்னையாய் நம்மோடு இருப்பார். ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க. Thank you.
மரியாவின் தாய்மையாளர் நீர் புனிதப்படுத்திய காலத்தை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இக்காணிக்கை எங்களை புனிதப்படுத்தவும் அவரை நாங்கள் காணையவும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களாக மன்றாடுகின்றோம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கண்ணியான புனிதமரியாக வணக்க நாளில் உம்மை போற்றி புகழ்ந்து பாடுவதும் மகிழ்வின் ஆட்சியும் படுத்துவதும் மெய்யாகவே தருமையும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் ஏற்றுக்கொள்ள செய்யுமாகும். தூயாவி நிறைந்ததால் அத்தனை உடைய உரை திருமகளை கருத்தாகி தமது கண்ணிமையின் ஆட்சியில் நிறைந்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வாழ்ந்துதல் கொள்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிநடத்துகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம்மிடம் நடத்துகின்றனர். வானங்கள் அவற்றிலுள்ள ஆற்றல்கள் ஸ்தாபித்தரும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் உள்ளையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஆர்ப்பரித்து அழைப்பதாவது. கட்டி மனதையோடு இறைவனை புகழ்ந்து பாடுவோம். தூய்மைப்படுத்த உண்மை நிறைகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறாக அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தசிடர்களுக்கு அளித்து அவர் குடித்ததாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள். ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்கள்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்தார். கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வென்று பருகுங்கள். ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இதுவாக மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறுபொருள் வாழ்வதன் மூலத்தை மீட்பளிக்க கிண்ணத்தை கொடுக்கின்றோம். உம் திருமுன்னிட்டு உமக்கு ஊழியக்கூடிய தகுந்தவர்கள எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்வர்களை தூய ஆவியார் ஒன்று செல்ல வேண்டும் என உமை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கொண்டார். எங்களது தந்தை பிரான்சிஸ்காய பீட்டர் எல்லா திருநிலைகளாக நினைவோடு உமது திரு அவை ஆண்மையில் நினைவு வரச் செய்தார். மேலும் எதிர்கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் போது உமது திருமுகமையில் ஏற்றார். எங்கள் அனைவர் மீது இறக்கமாயும் கடவுளின் கண்ணித்தாயும் எங்கள் தாயும் பாதுகாவலையுமான புனித மரியா எங்கள் ஆரோக்கியத்தாய் உடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உகந்தவராக புனிதர்கள் அனைவருடன் நாம் நிலைவாழ்வில் பங்கு கொண்ட தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரவுள்ள உண்மை மன்றாடுகின்றோம். கற்பிக்கப்பட்டு இறைவழிப்படையால் பேச்சுகள் நாம் துணிந்து சொல்வோம். எங்களுக்கு எதிராக நாங்கள் தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுணர உண்மை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் சாத்தானின் கட்டுக்களிலிருந்தும் பொய்யான தவறான போதனைகளிலிருந்து இப்போது விடுதலை பெற்று நாம் ஒரு கலக்கமும் பயமும் அச்சமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பதற்காகவும் இவைகளாக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்ல என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முடிக்கிறேன். எங்கள் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்களை ஆறாமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ற அதற்கு அமைதியை ஒற்றுமை வழித்தருவீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றனர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அமைதியை படைத்துள்ளோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறியே, இதோ நமக்காய் கல்வாரியிலே காயப்பட்டவர், நம் காயங்கள் எல்லாம் சுகம் பெற வேண்டும் என்பதற்காய் நமக்காய் கல்வாரியிலே உடைக்கப்பட்டவர். நாம் உடைக்கப்பட்ட நேரங்களில் எல்லாம் இதனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படியாய், உருமாற்றம் பெறும்படியாய் தனியே கையளித்தவர். நம் நோய்களை, நம் சாபங்களை, நமது வேதனைகளை, நமது சாவை, சாத்தானின் கட்டுக்களை சிலுவையிலே அறைந்த இயேசு கிறிஸ்து அப்படியே உற்று நோக்குங்கள். ஆண்டவரை உற்று நோக்கினோர் மகிழ்ச்சியால் முகம் மலர்ந்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் மலர வேண்டும் என்றால் அந்த ஆண்டவரை உற்று பார்க்க சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனை ஆண்டவற்ற அப்படியே ஒப்புக்கொடுங்க. உங்களை அறிந்திருக்கிறவர், உங்கள் தேவைகளை தெரிந்திருக்கிறவர். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியிலிருந்து அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பெற்றோர், நாம் தகுதியற்றோர்.
அறிவிப்புகள். நமது உயர்மறை மாவட்டத்தில் பிள்ளைகளுக்கான நிகழ்நிலை மறைகளின் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளின் வகுப்புகளில் கலந்து கொள்ள ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புகளை வரவேற்ற வியாழக்கிழமை 14ஆம் தேதி அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்தில் ஆண்டுதல் விழா நடைபெறுகிறது. விழா கால நிகழ்ச்சிகளை நம் உயர்மறை மாவட்டத்தில் இணையத்தில் காணலாம். அன்புகளை மக்கள் அதிகமாக உலகத்தை அமலில் இருப்பதாலும் மற்றும் கொரோனாவின் தாக்கத்தினாலும் கடந்த 2020 ஆண்டுக்கான அரைவரப்பு பணி சிறப்பு காணிக்கை பிப்ரவரி 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று எடுக்கப்படும். வழக்கமாக உணவு திருவிழாவின் போது உணவு நிறுவனங்களின் கொடை வழங்குவர்கள் இந்த முறை நிறுவனத்தை அது திருமுறையிலே காணிக்கையாக வழங்கலாம் அல்லது மேலான அனுமதியை கொடுத்து அதற்கு ரசனையை பெற்றுக் கொள்ளலாம். நமது திருத்தலத்தில் 2021ஆம் ஆண்டுதான் கேரள நமது வேதாலய ஆலய வளாகத்தில் உள்ள 70 கடைகளும் விற்பனைக்கு உள்ளது. அன்புக்குரியவர்களே, வேதாலயத்தில் பொழுது அன்னையின் சிறுத்தாளர்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் பணம் மற்றும் முறைகளை கவனமுடன் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாளை ஞாயிறு 10ஆம் தேதி நமது ஆண்டவரை திருமுழு திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிதாக அமைய அன்னை ஆசிரியர் ஜெபமுடன் இன்றைய ஆசிரியருக்கு எழுந்திருப்போம். என்றும் உள்ள தந்தையின் திருமகனை தாங்கிய அன்னை மரியே, உமது திருவயிற்று என்றென்றும் பேர் பெற்றதை நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, மனிதராகவும் வார்த்தையானவரின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித அன்னை மரியாவின் நினைவாக நாங்கள் மகிழ்வுடன் பெற்றுக் கொண்டுள்ள இவ்விண்ண மறைபொருட்கள் அதையும் திருமகனின் இறை தன்மையில் நாங்கள் என்றும் பங்கு வர செய்வனவாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர்களால் உம்மை மன்றாடுகின்றோம். படிக்கிட்டு நோயுற்றோம் இறைவனிடம் நாம் நம்மையை அழைக்கிறோம். அந்த அழைக்கிற தாய், அந்த ஆரோக்கிய தாய், இறைவனை தாங்கி இருக்கின்ற அந்த தாய், கடவுளை தம் திருவயிற்றிலே சுமந்த அந்த தாய், இந்த தாயுடைய பரிந்துரை வழியாக நம் நோய்கள், நமது காயங்கள், நமது கண்ணீர்கள், நமது வேதனைகள், நமது தோல்விகள், நமது வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட முடியாது. இந்த தேவ மகனிடம், அந்த தேவ மகனை தாங்கிய அந்த தாயின் வழியாக நமது வேலையை நம்பிக்கையோடு அந்த மகனை பார்த்து சொல்லுவோம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே,
உங்களை காப்பாற்ற உங்களுக்கு உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின் உங்களை ஆசிரியக்க உங்கள் மீது இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாராசி உங்கள் மீது என்றென்றும் தங்கி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. இறைவனின் அன்பிலும் ஆரோக்கியத்தாய் அடைகிற அன்னையும் பாதுகாப்பும் அறிவுகளையும் வாழ சென்று வாழும்